ஃபோன் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணேன். நல்ல வேளை நீ கால் பண்ண. இப்ப நான் வீட்ல இல்ல, உங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட்ல தான் நான் நின்னுட்டு இருக்கேன். நீ அப்படியே இங்க வந்துடுறியா? சரிங்க அர்ஜுன். சரி அங்கிள், தேங்க்ஸ் அங்கிள். வா மது. அர்ஜுன், வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்காம இங்க எதுக்கு இப்படி தனியா வந்து நின்னுட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் என் தலையில இருக்கிற வலி மறந்து ஃபுல்லா தூங்கிட்டேன். இப்ப காலையில எந்திரிச்சும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னா நான் எப்படி இருக்க முடியும் மது? அதான் ஒரு ரிலாக்ஸ்க்காக இந்த பக்கம் வந்தேன். அப்பதான் நீயும் கால் பண்ண. இப்ப நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போகாம என்ன பார்க்க வந்த? என்னால அடிபட்டு நீங்க தலையில காயத்தோட இருக்கீங்க. உங்களை வந்து நேர்ல பார்க்காம என்னால எப்படி ஸ்கூலுக்கு நிம்மதியா போக முடியும் சொல்லுங்க? அதான் நேத்து நான் ஹாஸ்பிட்டல்லே சொன்னனே மது, உனக்காக என் உயிரையே கொடுப்பண்ண. உனக்கு ஒரு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை மது? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது மது. மது, நீ இப்படி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே என்ன பாக்குறன்னா ஏதாவது இருந்தா சொல்லு மது. உங்களை மாதிரி ஒரு நல்லவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அர்ஜுன். அன்னைக்கு எனக்கு ஃபீவர்னதும் காலேஜ் லீவ் போட்டு வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல நல்ல விதமா பாத்துக்கிட்டீங்க. நேத்து எனக்கு லவ் லெட்டர் கொடுத்து டார்ச்சர் பண்ண அந்த ராஜேஷ அடிச்சு தட்டி கேட்டு இப்படி காயம்பட்டு நிக்கிறீங்க. எனக்காக உயிரை கூட கொடுக்கறேன்னு சொல்றீங்க. உங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நான் எப்பவும் உண்மையா இருப்பேன் அர்ஜுன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இதே மாதிரி கடைசி வரைக்கும் நீடிக்கணும் தான் நான் எப்பவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நானும் கூட கடவுள்கிட்ட அந்த மாதிரி தான் வேண்டியிருக்கேன் மது. சரி, டாக்டர் கொடுத்த டேப்லெட் மெடிசன்லாம் ஒழுங்கா போட்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் மது. நான் சாதாரண ஃபீவருக்காக டேப்லெட் போட்டதுக்கே எனக்கு அப்படி தூக்கம் வந்துச்சு. நீங்க அடிபட்டு இந்த வலியை குறைக்கிறதுக்காக டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்கன்னா பயங்கரமா தூக்கம் வரும். ப்ளீஸ் நீங்க வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்களேன். ஓகே மது, நான் வீட்டுக்கு போறேன். நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. சரி, பார்த்து பத்திரமா போங்க. பாய். பாய். நந்து, அந்த ராஜேஷ் யாருன்னு காட்டு. சரிம்மா, வாங்க காட்டுறேன். நந்து, அந்த பையன் எந்த கிளாஸ் படிக்கிறான்னு சொன்ன? +2மா. இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக டைம் இருக்குல, அதனால அந்த அண்ணா கிரவுண்ட் பக்கம் தான் இங்க எதிர்ப்பாங்க. ஏற்கனவே உனக்கு சொன்னதா ராஜேஷ், மது நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது எப்பவும் மைண்ட்ல இருக்கட்டும். சரிண்ணா சரிண்ணா. அண்ணா, நீங்கள் என்னை மன்னிச்சு விட்டதே ரொம்ப பெரிய விஷயண்ணே. உங்ககிட்ட சொன்ன மாதிரி மதுக்கிட்ட இனிமே எப்பயும் தப்பாக பேசுகிறதோ பார்க்குறதோ வச்சுக்க மாட்டேண்ணே. அங்க பாருங்க, மது அக்கா கூட பிரச்சனை பண்ண ராஜேஷ் அண்ணா கேட்டு பக்கத்துல அர்ஜுன் அண்ணா கூட பேசிட்டு இருக்காங்க பாருங்க. சரி நந்து, அவனை நான் பார்த்து பேசிக்கிறேன். நீ கிளாஸுக்கு போ. ஓகேம்மா. பாய். அர்ஜுன், நம்ம இவங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோமே, இப்போ ஏன் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க? அர்ஜுன நான் பேரை சொல்லி கூப்பிடுறத பார்த்தா இவருக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க போல இருக்கே.
அர்ஜுன், உன்னை கல்லால அடிச்ச ராஜேஷ் இவன் தானா? ஆமா மேடம். அண்ணா யார் இவங்க? லவ் லெட்டர் கொடுத்து லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியே அந்த மதுவோட அம்மானா. என்ன, மதுவோட அம்மாவா? இவனோட லவ்வை ஏத்துக்க சொல்லி மதுவை தொந்தரவு பண்ணா, அதனால நான் அடிச்சு துவைச்சிட்டேன். அந்த கோவத்துல தான் உன்னை கல்லால அடிச்சான்னு சொன்னேன். இப்ப பார்த்தா இவன் கூட ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க. நேத்து தான் நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த. அதுக்குள்ள இவனை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அப்போ உங்களுக்குள்ள முன்னாடியே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு தானே அர்த்தம்? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். இவனை நான் நேத்து தான் பார்த்தனே மேடம். அப்புறம் எப்படி முன்னாடியே இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்? இருக்கு. இவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். இவன் நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை பார்க்க வந்திருந்தான். இவன் நம்மள வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? தெரியலையே. என்ன பண்ணலாம்? என்ன அவனை அப்படி பாக்குற? நான் எப்படி அவனை பார்த்தேன்னா, நேத்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ இவன் திரும்பி பார்த்துக்கிட்டே தெரியாம என் மேல வந்து இடிச்சிட்டான். அப்போ எனக்கு தெரியாது இவன் யாருன்னு. இப்போதான் தெரியுது இவன் என் பொண்ணுக்கு தொந்தரவு கொடுத்த ராஸ்கல்னு. யாரு கண்ணில் மாட்டக்கூடாதோ அவங்க கண்ணிலேயே மாட்டி தொலைச்சிருக்கானு. இவங்க கிட்ட ஹாஸ்பிட்டல்லையே பிரின்சிபல் கிட்ட இவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், இவன் திறந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொன்னோம். அதுக்கே இவங்க நம்ம மேல சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. இப்ப இவனை ஹாஸ்பிட்டல்ல வேற வச்சு பார்த்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. ஓ காட். இந்த பையன் கூட உனக்கு இந்த அளவுக்கு பழக்கம் இருக்குன்னா இவன் உன்னை கல்லால் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியும் அடிச்சிருக்கானா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அது என்னன்னு மறைக்காம என்கிட்ட சொல்லு. அதுதான் உனக்கு நல்லது. சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? நடக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு ஏதோ டிராமா மாதிரி தெரியுது. அதனால எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். மேடம், இதுல டிராமா பண்றதுக்கு என்ன இருக்கு? ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதனால இவனை நேர்ல பார்த்து நீ என்ன கல்லால அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை மன்னிச்சிடுறேன், இனிமே மதுகிட்ட பிரச்சனை பண்ணாம இருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நேரம் பார்த்து நீங்க வந்துட்டீங்க. மத்தபடி நீங்க சந்தேகப்படுற அளவுக்குலாம் இதுல ஒன்னும் இல்ல மேடம். உன் பேச்சிலேயே நீ சமாளிக்கிறேன்னு நல்லாவே தெரியுது. இனிமே உன்கிட்ட பேசிலாம் எந்த பிரயோஜனமும் இல்ல. இவனை கூட்டிட்டு போயிட்டு பிரின்சிபல் மேடம் கிட்ட விஷயத்த சொன்னா அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா